இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பீச் ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா கடையில் சுண்டல் கிரேவி மாதிரி நம்ம சாப்பிட்ருப்போம், நல்லா மசாலா போட்டு. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் ஃபுல்லாக 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் வெள்ளை பட்டாணி. அடுத்து 2 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு 4-5 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் மசாலான்னு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூனுக்கு மேலே கொஞ்சம் 1.5 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, ரெட் சில்லி கொஞ்சம், பெருங்காயத்தூள், கரம் மசாலா, சாட் மசாலா, தனியாத்தூள், இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து உள்ளே சேர்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக குக் பண்ணதுக்கப்புறமா மேலே வெங்காயம் தூவிட்டு இந்த கார்ன் சிப்ஸை வந்து பொரிச்சிக்கணும். பொரித்து அது மேலே போட்டு இது கொஞ்சம் அலங்கரிக்கிறதுக்கு நான் வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் நான் சிம்மில் வச்சுருக்கேன். இந்த பட்டாணி எல்லாம் உள்ளே சேர்த்துருங்க. தண்ணி வந்து இந்த கப்லேயே 2 கப் எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டேன். இதில் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. அடுத்து மசாலாவில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவை ஃபுல்லாக இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கூட நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் வந்து மூடிட்டேன் நான். இதில் வந்து நம்ம பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டிருக்கோம். ஏன்னா பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா பட்டாணி வந்து வாய்வு இல்லையா, கேஸ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. இதை இப்போ மூடி வச்சு ஒரு 6லேருந்து 7 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா அது குழையணும். இந்த கேப்பில் நான் கார்ன் வச்சுருக்கேன் இல்லையா, அது பொரிச்சு எடுக்க போகிறேன். ஒரு எண்ணெய் வச்சு, ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு. இது நீங்கள் பொரிச்சது கடையில் கிடச்சாலும் வாங்கிக்கோங்க. அது மேலே தூவி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டிலே கூட வாங்கி வச்சு பொரிச்சிக்கலாம். ஏன்னா அப்பப்போ தேவைப்படுறப்ப பொரிச்சிக்கலாம். சூப் வைக்கிறப்போ, இந்த மாதிரி சுண்டல் செய்கிறப்போ அது மேலே போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இது 7 விசில் வந்துருச்சு. இப்போது ஆஃப் பண்ணிடலாம், ப்ரெஷர் அடங்கட்டும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 7-8 விசில் கூட வச்சுட்டேன். நல்லா குழஞ்சி கிரேவி மாதிரி ஆயிருக்கு. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பீச் கடை சுண்டல். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுங்க. ஹெல்த்தியானதும் கூட. தேங்க்யூ.